Namaste student. Today we are going to see a topic about chapter 5 Mithai Wala from the book of Vasant 7th standard second language. Student last sessionல இந்த லெசனோட சாராம்ச அதாவது சம்மரியை பார்த்து முடித்தோம் அண்டு ரைட்டரோட இன்ட்ரடக்ஷனை பார்த்து முடிச்சுட்டு பேஜ் நம்பர் 22லேருந்து 23 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் ஐ ஹோப் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செஷனில் பேஜ் நம்பர் 24லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 24 and listen carefully. I will read the paragraph. हाँ जो आकर प्रकार तुमने बतलाए उसी प्रकार का वक्त भी था तो वही होगा पर भाई हाई वक्त एक उत्साह संतोषम. ओकेங்களா. प्रतिदिन मीन्स डेली. इसी प्रकार इस मुरली वाले की चर्चा होती. प्रतिदिन नगर मीन्स सिटी. बी प्रत्येक गली में उसका मादक मृदुल स्वर अदावद इनिमैयान कुरल ओके सुनाई पड़ता. बच्चों को पहलाने वाला मुरली वाला. रोहिणी ने भी मुरली वाला का एक स्वर सुना. तुरंत ही उसे खिलौने वाले का स्मरण हो आया. उसने मन ही मन कहा खिलौने वाले भी इसी तरह गा गा कर खिलौना बेचा करता था. அதாவது இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். எஸ், த ஷேப் த டைப் யூ டோல்ட் ஹி வாஸ் ஆல்சோ த சேம் டைப் ஸோ இட் வில் பி த சேம் பட் பிரதர் ஹீ இஸ் எ மாஸ்டர். That's how the piper would talk every day in the street on the street. He used to hear his intoxicating soft-spoken voice. Excuse the children, Muraliwala. Rohini also heard the voice of Muraliwala. Immediately he remembered the toyman. He said, mind to mind, toyman used to sing and sell toy like this. இதனுடைய தமிழாக்கம், ஆமாம் நீங்கள் சொன்ன வகை அவரும் அதே வகையை சேர்ந்தவர், எனவே அது அப்படியே இருக்கும். ஆனால் சகோதரரே, அவர் ஒரு மாஸ்டர். பைப்பர் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் வாசிப்பார். நகரின் தெருவின் ஒவ்வொரு நாளும் அவர் தனது போதை மென்மையான பேசும் குரலை கேட்டார். குழந்தைகளை மன்னியுங்கள், முரளிவாலா ரோஹிணியையும் முரளிவாலா குரலையும் கேட்டார். உடனே அவர்களுக்கு பொம்மை நினைவுக்கு வந்தது. அவர் மனதில் இருந்து மனம் சொன்னதை கேட்டார். பொம்மையாளர் இது போன்ற பொம்மைகளை பாடுவதும் விற்பதும் வழக்கம் என்று யோசித்து கொண்டு இருப்பதாக எழுத்தாளர். I will read the next paragraph. रोहिणी उठकर means எழுந்திருக்கிறது. अपनी पति means husband. विजय बाबू के पास गई. जरा उस मुरली वाला को बुलाओ तो चुन्नू मुन्नू के लिए ले लूँ. क्या पता एक फिर इधर आए ना आए वे भी जान पड़ते हैं. पार्क में खेलने निकल गए हैं. विजय बाबू एक समाचार मीन्स न्यूज़पेपर. समाचार पत्र मीन्स न्यूज़पेपर पढ़ रहे थे. उसी तरह उसे लिए हुए वे दरवाजे मीन्स डोर ओकेங்களா. पर आकर मुरलीवाला से बोले क्यों भाई किस तरह देते हो मुरली. அதாவது ரோஹிணி got up and went to her husband Vijay Babu. Just called that Muraliwala take Chinnu for Munnu. What do you know when you come here again? They too seem to have gone out to play in the park. Vijay Babu was reading a newspaper. In the same way having it, he came to the door and said to Muraliwala, why brother, how do you give Murali? அதாவது ரோஹிணி எழுந்து தன் கணவர் விஜயபாபுவிடம் சென்றார். அந்த முரளிவாலாவை மட்டும் அழைக்கவும் முன்னுக்கும் சுன்னுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் இங்கு வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும்?
அவர்களும் பூங்காவில் விளையாட வெளியே சென்றதாக தெரிகிறது. விஜயபாபு ஒரு செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். அதே வழியில் அதை வைத்து அவர் வாசலுக்கு வந்து முரளிவாலாவிடம், ஏன் தம்பி முரளி எப்படி கொடுக்கிறீர்கள், அதாவது எப்படி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டதாக ஆத்தர் குறிப்பிடுகிறார். கிசிக்கு டோபி, டோபி மீன்ஸ் ஹேட், தொப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. மேம் கீர் பட்டி, அதாவது கீழே விழுந்துருது. கிசிக்கா சூத்தா, சூத்தா மீன்ஸ் ஷூஸ். பார்க் மேம் ஹி छूट गया और किसी की सोतनी ही डिली होकर लड़क आई है. इस तरह तौड़दे मीन्स रन பண்ணுறது, हंसते मीन्स लाफ பண்ணுறது. हुए बच्चों को चुंट आ पहुँचा, एक स्वर से सब बोलो उठे, हम भी लेते मुल्ली और हम भी लेते मुल्ली. इதாவது someone had fell in the street, somebody shoe was left in the park itself and someone, அதாவது பஜாமா இஸ் ஹேங்கிங் லூஸ்லி. அந்த குழந்தைங்கள்லாம் அந்த சவுண்டை கேட்ட உடனே தன் கேப் போட்டிருக்கும் இல்லையா, அதை பார்க்லேயே விட்டுருதுங்க. அப்புறம் ஷூஸை அப்படியே உதறிட்டு போகுதுங்க. ஒரு சிலரோட குழந்தைங்களோட அந்த போட்டிருக்கிற பேண்ட் பைஜாமா மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லூஸாக இருக்கிறது. ஓகே, ஹேங்கிங் லூஸ்லி. இன் திஸ் வே எ பஞ்ச் ஆஃப் சில்ட்ரன் கேம் ரன்னிங், எவ்ரி ஒன் ஸ்போக்கன் வித் வாய்ஸ், அம்பி லெண்டே முல்லி அண்ட் அம்பி லெண்ட் முல்லி. ஒருவரின் தொப்பி தெருவில் விழுந்தது, ஒருவரின் காலனி பூங்காவிலே விடப்பட்டது, ஒருவரின் பைஜாமா தளர்வாக தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த வழியில் ஒரு கொத்து குழந்தைகள் ஓடி வந்தார்கள். எல்லோரும் ஒரே குரலில் பேசினர். அம்பி லெண்டே முல்லி மற்றும் அம்பி லெண்டே முல்லை என்று ஒரு பாட்டு பாடுவதாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கார். முரளிவாலா ஹர்ஷ் गदगद हो उठा, बोलो सबको देंगे भैया लेकिन जरा रुका, ठहरो एक एक को देने तो अभी इतनी जल्दी हम कफिम लौट तोड़े ही जाएंगे, बेचने तो आए ही हैं और हैं भी इस समय मेरे पास एक दो नहीं, पूरी 57 हाँ बाबू जी क्या पूछा था अपने कितने में दीम, दीम तो वैसे 3-3 पैसे के हिसाब से हैं, पर आपको 2-2 पैसे में ही दे दूंगा. अदावद Piper Jiva was delighted, said everyone will give me brother, but just wait, give one to each one. Now we will be turning sometime soon. We have already come to sell and at this time I have not one or two, the whole 50. Yes, Babuji, what did you ask? How much did you give? Well, it is 3 according to the money, but I will give to you for 2 or 2 paise. பைபர் ஜீவா மகிழ்ச்சி அடைந்தார். அதாவது அந்த மியூசிக் வாசிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லோரும் எனக்கு தம்பியை போன்று இருப்பார்கள், ஆனால் காத்திருங்கள், ஒன்றை ஒன்றாக கொடுங்கள், இப்போது நாங்கள் விரைவில் சிறிது நேரம் திரும்பி வருவோம் என்றும் நாங்கள் ஏற்கனவே விற்க வந்துவிட்டோம் என்றும் கூறினார். இந்த நேரத்தில் எனக்கு 1 அல்லது 2 இல்லை முழு 50. ஆமாம் பாபுஜி, நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது உடனே முரளிவாலா சொல்கிறாங்க, சரி 3 பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 பைசா மட்டும் தருகிறோம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறதா ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. விஜயபாபு பீத்தர் பாகர், அதாவது உள்ளேயும் வெளியிலையும் தோனும் ரூபம் சே முஸ்கரா தியே, அதாவது சிரிச்சிட்டு இருக்கார். ஓகேங்களா. மன்ஹி மன் கஹத்தே லகே கைசே ஹை தேத்தா தோ சப்கோ इसी भाव से है, पर मुझे पर उल्टा पहनसान लात रहा है. फिर बोले, तुम लोगों की झूठ बोलने ही उदात होती है, देते होगे सभी को 2-2 पैसे में, पर ये एक सान का बोझा मेरे ही ऊपर लात रहे हो.
அதாவது விஜய் பாபு smiled in both forms inside and outside. Mind he started saying, how is it? Everyone giving in it in the same spirit, but I owe them the opposite. Used to be the said, then said, you people have a habit of lying. You will give two or two everyone, but you are bearing the burden of favor on me. அதாவது விஜய் பாபு உள்ளேயும் வெளியேயும் இரு வடிவங்களில் சிரித்து கொண்டிருந்தார். மனம் அவரிடம் பேச தொடங்கியது. அது எப்படி எல்லோரும் ஒரே மனப்பான்மையுடன் கொடுக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களுக்கு நேர்மாறாக கடமை பெற்றிருக்கிறேன். பின்னர் கூறுகிறார், நீங்கள் பொய் சொல்லும் பழக்கம் உண்டு. நீங்கள் அனைவருக்கும் 2 அல்லது 2க்கு மேலும் கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவான சுமையை சுமக்கிறீர்கள் என்று கூறுவதாக எழுத்தாளர் கூறி. முரளிவாலா ஏக்தம் பிரதிதீப் हो उठा. बोलो, आपको क्या पता बाबूजी कि इसकी असली लगत क्या है? एक तो ग्राहकों का दस्तूर होता है कि दुकानदार चाहे हागिन उठाकर चीज क्या न बेचे. पराफुखत यही समझाते हैं. दुकानदार मुझे लूट रहा है. आप भला कहा को विजय बाबू करेंगे, लेकिन सच पूछे तो बाबू तो असली दाम 2 ही पैसे हैं. आप कहीं से 2 पैसे में ते मुरली नहीं पा सकते. मैंने तो पूरे 1000 बनवाई थी, तब मुझे इस भाव बड़ी है. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைப்பர் ஜாஃப்ரி வாஸ் கம்ப்ளீட்லி irresponsible. Said, what do you know, Babuji? What is the real cost of this? It is the custom of the customers that even if the shopkeeper does not sell the goods at a loss, but customers understand that the shopkeeper is robbing me. You will believe me, but tell me the truth, Babuji. The real price is only 2 paise. You cannot get this flute from anywhere for 2 paise. I had made a whole thousands. Then I have got this ஃபீலிங். பைப்பர் ஜாஃப்ரி முற்றிலும் பொறுப்பற்றவர் என்று கூறினார். உங்களுக்கு என்ன தெரியும் பாபுஜி, இதன் உண்மையான விலை என்ன? கடைக்காரர் ஒரு இழப்பை சந்தித்த பின் பொருட்களை விற்காவிட்டிலும் வாடிக்கையாளர்கள் இதை புரிந்து கொள்வது வாடிக்கையாளர்களின் வழக்கம். கடைக்காரர் என்னை கொள்ளையடிக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? ஆனால் என்னிடம் உண்மையை சொல்லுங்கள் பாபுஜி, உண்மையான விலை 2 பைசா மட்டுமே. இந்த புல்லாங்குழலை எங்கிருந்து 2 பைசாக்காக உங்களால் பெற முடியும்? நான் 1000 முழுவதையும் செலவு செய்திருப்பேன். பிறகு இந்த உணர்வு எனக்கு வந்தது என்று எழுத்தாளர் கூறுவதாக கூறுகிறார்கள். விஜய் பாபு போலே, अजय मुझे जयता वक्त नहीं, जल्दी से तो निकल. तो 2 मुरलियाँ लेकर विजय बाबू फिर मकान के भीतर पहुंच गए. मुरलीवाला देर तक उन बच्चों के चूट में मुरलीवाला पेचता रहा. उसके पास गई. रंग की मुरली को बच्चे जो रंग पसंद मीन्स विरुपम करते, मुरलीवाला उसे रंग मीन्स कलर्स சொல்வாங்க. ஓகே, की मुरली निकल दे. அதாவது விஜய் பாபு said, okay, I don't have much time, hurry out to chops. Vijay Babu again reached inside the house with the 2 fists. Piper kept selling chickens in the flock of those children for a long time. He had many different colors. The child would have liked the color. The piper would have removed the flute of the same color. விஜய் பாபு கூறினார், சரி, எனக்கு அதிக நேரம் இல்லை. 2 சாப்ஸை விரைந்து செல்லுங்கள். 2 கைகளையும் கொண்டு விஜயபாபு மீண்டும் வீட்டிற்குள் வந்தார். பைபர் நீண்ட காலமாக அந்த குழந்தைகளின் மத்தியில் கோழிகளை விற்று கொண்டு இருந்தார். அவருக்கு பல வண்ணங்கள் இருந்தன. குழந்தை வண்ணத்தை விரும்பி இருக்கும். பைபர் அதே நிறத்தை புல்லாங்குழலை அகற்றியிருப்பதாக எழுத்தாளர் கூறுகிறார். एक बड़ी अच्छी मुरली है, तुम यही ले लो बाबू. राजा
राजा बाबू तुम्हारे लायक तो बस एक है, हाँ भैया तुमको वही देंगे, ये लो, तुमको वैसे न चाहिए एग. Turn the next page, page number 26. நாரங்கி, நாரங்கி மீன்ஸ் லெமன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. ரங்கு கி அச்சா வஹி லோ ले आए पैसे. अच्छा ये तो ये लो, तुम्हारे लिए माइम ने पहले ही से एक निकल मीन्स आउट रही थी, तुमको पैसे नहीं मिले, तुमने अम्मा से टिक तरक मांगे न होगा, धोती पहनकर पैरों में लिपटकर अम्मा से पैसे मांगे जाते हैं बाबू, हाँ फिर जाओ, अब की बार मिल जाएंगे. दुन्नी है तो क्या हुआ, ये लो पैसे वापस लो, टिक हो गया ना हिसाब, मिल गए पैसे, देखो मैम ने तरकीब बताई. अच्छा अब तो किसी को नहीं लेने हैं, सब ले चुके, तुम्हारे माँ के पास पैसे नहीं हैं, अच्छे तुम भी एक लो, अच्छा तो अब मैं चलता हूँ. इस तरह मुरली वाला फिर आगे बढ़ गया. இதனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், திஸ் இஸ் எ வெரி குட் ஃப்ளூட், டேக் திஸ் ஒன்லி யூ பாபு, கிங் Babu is worth it. Yes brother, I will give you the same. Take this. You don't need that. This orange color. Okay, take that. Brought money. Okay. Here you have it. It had already taken this out of for you. You did not get the money. You would not have asked Amma properly. Babu is asked to take money from Amma by clutching her feet with their dhoti. Yes, then go. Will you get you this time? Is it due? So what happened? Take this money back. Done it or not? Got money. Look, I told you that trick. Okay, no one has a take it now. Have you all? Your mother has no money. Okay, you to take this. Okay, so now let me go. In this way, Piper jail again moved forward. இது ஒரு நல்ல புல்லாங்குழல், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பாபு. பாபு மதிப்புக்குரியவர், ஆமாம் தம்பி, நான் உங்களுக்கு இதை தருகிறேன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற புல்லாங்குழல் தேவையில்லை, இதை ஆரஞ்சு நிறம், சரி அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பணம் கொண்டு வந்தீரா என்று கேட்டார். சரி, இங்கே உங்களிடம் உள்ளது, இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் அம்மாவிடம் சரியாக கேட்டு இருக்க மாட்டீர்கள் என்றும் பாபு தனது தோதியை பிடித்து கொண்டு பணத்தை பிடிக்க சொல்கின்றார். அம்மாவிடம் பிறகு போய் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறார். இந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், முடிந்தது, இல்லை என்றால் வேண்டாம் என்றால் விடுங்கள் என்றும் கூறினான். நான் பணம் பெற்றேன் பார், உங்களுக்கு ஒரு தந்திரத்தை சொல்கின்றேன். சரி, இப்போது யாரும் அதை எடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு தாயிடம் பணம் இல்லை என்றாலும் சரி, நீங்களும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது என் வழியில் என்னை விடுங்கள். இந்த வழியில் பைபர் சிறை மீண்டும் முன்னோக்கி நகர்ந்ததாக எழுத்தாளர் கூறுகிறார். ஸ்டூடெண்ட், இதோட இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் லெசனை நல்லா ரீட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுடைய லெசனோட மீனிங்ஸ் எல்லாம் நல்லா புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.